ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோத்திச்சூர் லட்டு தான் பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் நான் பெசன் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக 1/4 கிலோ இருந்துச்சு. அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பேட்டரை. சைட் பை சைட் நான் ஆயிலை ஹீட் பண்ணிட்டேன். ஆயில் மீடியம் ஹீட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம போட்ட உடனே மேலே எகிரி வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி குழிக்கரண்டி நான் எடுத்திருக்கேன், அப்போ தான் நமக்கு பாலாக கிடைக்கும். அதுக்காக தான் போட்டோடனே எண்ணெயில் மேலே மிதங்கணும். இது சின்ன சின்ன பால் மாதிரி இருக்கிறதுனால உடனே வெந்துடும். நம்ம லைட்டாக 2 மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த தடவை நம்ம எடுக்கும் போதே அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடணும். இல்லாட்டி நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஆட் பண்ணும் போது ஃபஸ்ட் பேட்ச்சில் இருந்தது ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு நான் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுட் கலர். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நான் 3 ஏலக்காவோட சீட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அதை மட்டும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த சர்க்கரை பாவு இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நம்ம சைட் பை சைட் மீதி இருக்க பேட்டரில் நம்ம பொரித்து வச்சுக்கலாம், பூந்தி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு எல்லாமே பெருசு பெருசாக வந்தனால நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் கொடுத்து கொஞ்சம் நான் சின்ன சின்னதாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். பல்ஸ் மோடில் கொடுத்தா தான் இந்த மாதிரி கிடைக்கும். 2 பல்ஸ் கொடுத்தா போதும், அதிகமாக கொடுக்க வேணாம். இதே நீங்கள் பேட்சாக அரைச்சிக்கிறது நல்லது. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை, பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போ இந்த பூந்தி இப்போ அந்த ஜீராவை குடிச்சிடும் நல்லா. அந்த இப்போ லிக்விடாக இருக்கிறது அந்த சுகர் சிரப் எதுவுமே நமக்கு தெரியாது, நல்லா கட்டியாக ஆகிடும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லலாம் தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நல்லா அந்த கடலை மாவு இழுத்துக்கும். இப்போ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைசின்ஸும் கேஷ்யூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பம்கின் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சிடுச்சு, தண்ணியெலாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதான். எனக்கு ஈவன் சைஸாக கிடைக்கல, நீங்கள் ஈவன் சைஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளெல்லாம் செம்ம ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.